சமீபத்தில் இந்த உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வரலாற்று தீர்ப்பு ஸ்டே டாக்ஸ் விஷயத்தில் தெருநாய் விஷயத்தில் சொன்னாங்க இல்லையா. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய ஒரு தீர்ப்பு, பிசி ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்ட்டி ஆஃப் அனிமல்ஸ் அந்த ஆக்டை மீறிய ஒரு தீர்ப்பு, ஏபிசி ரூல்ஸை வயலேட் பண்ண ஒரு தீர்ப்பு, இப்படி அறிவார்ந்த தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா. இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது, சாதாரண தீர்ப்பு இல்லை. இது எவ்வளோ ஆபத்தானது அப்படின்றது டாக் ஹேட்டர்ஸும் சரி டாக் லவர்ஸும் புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பாண்டிச்சேரியில் அனிமல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே எல்லாம் மெயில் அனுப்பியிருக்காங்க. என்ன மெயில் அனுப்பியிருக்காங்கன்னா, உங்கள் இன்ஸ்டியூஷனில் இருக்க டாக்ஸ் எல்லாம், ஸ்டே டாக்ஸ் எல்லாம் முனிசிபாலிட்டியோட கோஆர்டினேஷனோட ரிமூவ் பண்ணி ஷெல்டருக்கு கொண்டு போயிட்டு பெர்மிசஸ் வந்து க்ளீன்லினஸ்ஸாக வச்சுக்கணுமா. மேற்கொண்டு நாய் உள்ளே வராத அளவுக்கு நீங்கள் ஃபென்சிங் போட்டுக்கணும். ஒரு நோடல் ஆஃபீஸரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நோடல் ஆஃபீஸரோட டீட்டெயில்ஸு எங்களுக்கு உடனே நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இதை வந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும், அதனால் சீக்கிரம் இதில் மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது டாக் ஹேட்டர்ஸ்க்கு நல்ல விஷயமா தெரியலாம். ஆனால் ஒரு வேடிக்கையை பாருங்களேன், நம்ம அரசு நிர்வாகம் எவ்வளோ கேவலமாக இருக்கிறத பார்த்துங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்ன, ஒரு அந்த தீர்ப்பே ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முரணானது தான் இருந்தாலும் ஓகே, சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புக்கே நம்ம வருவோம். இந்த க்ளோஸ்டு கேம்பஸில் இருக்கிற டாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி ப்ராப்பர் ஷெல்டர், அதுக்கு எஸ்ஓபி இருக்குது. ஒரு டாக்ஸுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், என்ன ஃபென்சிங் இருக்கணும், அங்கே ஃபீடிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, யாரை ஒர்க்கர்ஸ் ஃபீட் பண்ண வைக்க போகிறாங்க, வாட்ச்மேன் எப்பயுமே இருக்கணும், சிசிடிவி இருக்கணும், இதுமாரி பல விஷயத்தை சொல்லி தான் இப்படி ஒரு ஃபென்சிங் வச்சுட்டு டெரிட்டோரியல் பேஸ்டு அதை வந்து வச்சுக்கணும். அப்படி ஒரு ஃபென்சிங் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே ஷிஃப்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் அந்த சொன்ன தீர்ப்பு. அப்போ தான் டாக்ஸ் ரிமூவ் பண்ண முடியும். அதுவும் யார் வேணால் ரிமூவ் பண்ண முடியாது. முனிசிபாலிட்டி ஆத்தரைஸ்டு என்ஜிஓஸ், கான்ட்ராக்டர்ஸ் இப்படி தான் பண்ணணும். இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது இல்லையா. இப்போ பாருங்கள், நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரிஸ் இவங்களாம் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க. எந்த வேலை சொன்னாலுமே இவங்களை பாருங்கள், அவங்கள பாருங்கன்னுவோம். ஏன்னா நாங்கள் இந்த ஏபிசி விஷயத்தெல்லாம் இதே சுப்ரீம் கோர்ட்டு தாங்க சொல்லிச்சு, ஏபிசி பண்ணுங்கள் எல்லா முனிசிபாலிட்டியும் அப்படின்னு எப்பயோ சொல்லிட்டாங்க. அப்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இந்த நிர்வாகங்கள்லாம். கேட்கும்போதெல்லாம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கேட்டால், இது முனிசிபாலிட்டி வேலை, இவங்களை கேட்டால் அப்படி டிபார்ட்மெண்ட்டை மாற்றி மாற்றி கை காட்டி விட்டுட்டு இவங்க இன்றைக்கி ஒன்று சேர்ந்து வந்திருக்காங்க. இதுக்கு இந்த நாய்க்கு எதிராக. இதில் பலன் என்ன? எதுவுமே கிடையாது. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெர்மிசஸ்லேருந்து இவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணால் வர்றதை தவிர்க்கிறது முடியாத காரியம். ஏதோ ஒரு விதத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் அதுக்கு ஏபிசி பண்ணி அங்கேயே விட்டோன்னா அதுங்களே மற்ற அனிமல்ஸை உள்ளே விடாதுன்றது தான் நம்ம ஏபிசி ரூல்ஸில் சொல்லியிருக்கு. ஆராய்ச்சி பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக சொன்ன விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டு ஓகே சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போது இவங்க என்ன செய்ய போகிறாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி இன்னொரு டிபார்ட்மெண்ட் முனிசிபாலிட்டிக்கிட்ட பேர்டனை கொடுத்துட்டாங்க. முனிசிபாலிட்டியோட கோஆர்டினேஷனோட நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க, யாருக்கு இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்க. இவங்க எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இந்த சர்க்குலர் போகிறதுக்கு இதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, நீங்கள் இந்த ஒரு ஆர்டரை போகிறதுக்கு யாரால தான் முடியாது? சுப்ரீம் கோர்ட்டு. நீங்கள் ஒரு ஜூனியர் சுப்ரீம் கோர்ட் இல்லை, சப்கோர்ட் இல்லை, அவன் அங்கேருந்து ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஒரு ஆர்டர் போடுவான், இவங்க ஒரு ஆர்டர் பைத்தியக்காரத்தனமாக இங்கே போடுவீங்க. யார் தாங்க செயல்படுத்துறது? யார் மாட்டிடுவேன்? ஆகுனா இந்த உள்ளாட்சி அமைப்புகளை போட்டு நீங்கள் பண்ணுற தொந்தரவு இருக்குது பாருங்கள், ஒரே வேடிக்கைங்க. அப்போது செயல் வடிவத்துக்கு எப்படி வரும்? யார் பண்ணுவா? ஃபண்டு எங்கே இருக்குது? இடம் எங்கே இருக்குது? இதெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இல்லை. இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நான் ரிமூவ் பண்ண முடியும். அப்போ அந்த இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் அந்த இன்ஸ்டியூஷனுக்கு எதன் அடிப்படையில் ஒரு குறைந்தபட்ச அறிவு, குறைந்தபட்ச பொறுப்புணர்வு, குறைந்தபட்ச தெளிவு இருந்தால் ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு இப்படி ஒரு மெயில் நீங்கள் அனுப்புவீங்களா? முனிசிபாலிட்டியோட கோஆர்டினேஷனோட நீங்கள் டாக்ஸை ரிமூவ் பண்ணி ஷெல்டர் கொண்டு போங்கன்றது இது எந்த விதமான புரிதல்? இந்த மெயில் எந்த விதமான புரிதல்? இதுக்கு நீங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டுருக்கலாம். அப்படி ஒரு இடம் சூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை அறிவியல் பூர்வமா சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, உங்கள்ட்ட ஆர்டர் கேட்டுச்சு, அதுக்காக நீங்கள் துடிக்கிறீங்க. ஒரு மெயில் இங்கேருந்து தட்டி வருவது எப்படிங்க உங்கள் பொறுப்பாகும்? கனம் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களோட கவனத்திற்கு கொண்டு போகிறேன் இந்த செய்தியை. இப்படி தாங்க அரசு நிர்வாகம். இவங்க இந்த பொறுப்புகளை அப்பயே செஞ்சுருந்தா இன்றைக்கி நாய் இவ்வளோ ரோட்டில் இருக்காது. தெருநாய்கள் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கியிருக்கலாம். ஒழுங்கான உள்ளாட்சி துறைகள் இருந்திருந்தால், அவங்க வேலையை அவங்க செஞ்சுருந்தால், ஊழல் இல்லாத ஒரு நல்ல நிர்வாகம் இருந்திருந்தால், செயல்படுத்தியிருந்தால் தெருநாய்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்கியிருக்கலாம். தப்பை அந்த உள்ளாட்சித்துறையை வச்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் அந்த உள்ளாட்சித்துறையை நோண்டிட்டு இருந்தால் இவ்வளோ எஃபெக்ட் போகிறதுக்கும், இப்படி புதுசாக ஒரு ஷெல்டரை உருவாக்கி புதுசாக ஒரு இவ்வளோ செட்டப்ஸு, ஃபுட்டு, எல்லா டாக்டர்ஸை வச்சு ஏபிசியெல்லாம் பண்ணி அந்த நாயை ஷெல்டரில் வைக்கிறதுக்கு செலவுக்கு ஏபிசியே பண்ணிட்டு போயிருந்துக்கலாங்க. எவ்வளவோ பைத்தியக்காரத்தனமான விஷயம். ஓ மை காட், இந்த நாடும் நாசமாக போகட்டும். ஓகே, இனியா சுப்ரீம் கோர்ட்டோட சொன்னபடி, சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரியே ப்ராப்பர் ஷெல்டர்ஸ் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டியூஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இது டு ஹூம் எவர் இட் மே கன்சர்ன்ஸ். பாய்.